அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நாம இன்றைக்கு பார்க்க போற பகுதி என்ன அப்படின்னா நற்றிணை பார்க்க போறோம். புத்தகம் எடுத்துக்கோங்க, பக்க எண் 98, கையில பென்சில் எடுத்துக்கோங்க. நற்றிணை அதற்கான பெயர் காரணம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். 8 தொகை நூல்களில் ஒன்று வந்து நற்றிணை. சரிங்களா? இது வந்து 8 தொகை நூல்கள் முதலாவது வைத்து சொல்லப்படும் ஒரு நூல், அகநூல். நல் கூட்டல் திணை நற்றிணை. திணை என்பது ஒழுக்கத்தை பற்றி கூறுவது. அது அகத்திணை, அகவொழுக்கம் புறவொழுக்கம் என 2 பகுதியா வந்து பிரிச்சிருப்பாங்க. அகவொழுக்கமானது குடும்ப வாழ்க்கை ஆகிய இன்பத்தை பொருளாக கொண்டது. புற வாழ்க்கை என்பது அந்த அகத்தையும் சிறந்து விளங்க துணை புரியும் புறத்தை சார்ந்தது. அறம் பொருள் பற்றிய சொல்லப்படுது. இவற்றை முறையே அகத்திணை புறத்திணை என்று 2ஆக பிரிச்சிருப்பாங்க. சிறந்த அக ஒழுக்கத்தை பற்றி கூறுதலானது நற்றிணை என்று பெயர் பெற்றது. அக ஒழுக்கத்தை பற்றி சிறப்பாக சொல்லப்படுறதுனால நல் கூட்டல் திணை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரிங்களா? இந்த நூலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அகத்திணை வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று 5 வகையா வந்து பகுக்கப்பட்டிருக்கும். திணைகள் வந்து 5ல. அவற்றை அகன் 5 சொல்லுவாங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, அகன் 5. இந்த 5 திணைகளை பற்றி பழங்கால பாடல்களை கொண்டு நிறைய தொகுப்பு இருக்கு, பாடல் தொகுப்பானது இருக்கின்றது. 8 தொகை என்னும் சங்க இலக்கியத்துல நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு சொல்றேன் இல்லையா? இதுல நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு என்னும் 5ம் அகப்பொருள் பற்றி கூறுகின்ற நூல். இது 5 மட்டும்தான் அகப்பொருள் பற்றி கூறுகின்ற நூல். அவற்றுள் சிறந்ததாய் விளங்குவதால் நற்றிணை வந்து முதலாவதாக சொல்லப்படுகின்றது. சரிங்களா? நூலுடைய நல்லெண்ண அடைமொழி பெற்ற ஒரு பெயர் பெற்ற ஒரு நூல். நூலுடைய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, பாடல் முழுக்கவே ஆசிரியர் பாக்களால் ஆனது. 9 அடி முதல் 12 அடி வரை பெற்றது. நற்றிணை வந்து 400 எனவும் நற்றிணை 400 எனவும் இது வந்து வழங்கப்படுகின்றது. 4 அடி முதல் 8 அடி வரை ஆசிரியர் பாக்களால் 400 தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை. அதாவது ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நற்றினையினுடைய அடி வரையறை பார்த்தீங்கன்னா 9 அடி முதல் 12 அடி வரையறை. பன்னாடு தந்த மாறன் வழுதி என்னும் பாண்டிய மன்னன் வந்து இந்த நூலை வந்து தொகுப்பித்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தொகுத்தவர் யாருன்னு நமக்கு தெரியாது, தொகுப்பித்தவன் தான் தெரியும். தொகுத்தவர் அப்படின்னா என்ன, தொகுப்பித்தவன் அப்படின்னா என்ன? தொகுப்பித்தவன் அப்படின்னா சிதறி கிடக்கின்ற நூல்களை எல்லாம் ஒன்றாக திரட்டுபவன். சரிங்களா? தொகுத்தவர்னா யாரெல்லாம் எழுதுனாங்க அப்படின்றது. நூலினுடைய பெருமை அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, பல புலவர்களால் பல இடங்கள்ல பாடப்பட்டது. 275 புலவர்கள் வந்து பாடிய நூல் வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கும். பண்டைய மக்களுடைய இன்பியல் வாழ்க்கை பற்றி, அதாவது இல்லற வாழ்க்கை பற்றி கூறுகின்ற ஒரு நூல் வந்து இந்த நூல். சரிங்களா? அது இல்லாம பண்டைய மக்களுடைய பழக்க வழக்கங்கள், நாகரிகம், பண்பாடு, மேலும் வந்து அரசர்களுடைய ஆட்சி முறை, வீரம், கொடை, அறம், அன்பு முதலியவற்றை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இந்த நூலானது இருக்கின்றது. நமக்கு வந்து இந்த பாடலை பாடியவர் வந்து போதானர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். வேற பற்றி வேற எந்த தகவலும் நமக்கு கிடையாது. கடைச்சங்கத்தில் வாழ்ந்தவர் வந்து சொல்லுவாங்க. இந்த பாடல் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருமணம் செய்து கொண்டு கணவன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண் வந்து அம்மா வீட்டில் இருக்கும்போது, அதனுடைய தந்தை வீட்டில் இருக்கும்போது எவ்வளவு செல்வங்களோடு வாழ்ந்தாலும் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு செல்லும் போது நிறைய மாற்றங்கள் அந்த பொண்ணுகிட்ட இருக்கும். அவள் எப்படி கணவனுடைய நிலையை அறிந்து குடும்பம் நடத்துகின்றாள் என்ற உண்மை வந்து அங்க வெளிப்படையாக நமக்கு சொல்லப்படுகின்ற பாடல் தான் நமக்கு வந்து வந்திருக்குது. அதை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க, வளமையும் வறுமையும் வாழ்க்கை என்னும் ஞானயத்தின் 2 பக்கங்களாக வறுமையும் செம்மையும் வாழ அறிவுறுத்துவது கல்வி. இல்லையா? வாழ்க்கையினுடைய முக்கிய பகுதி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் இருக்குது. வறுமை, வளமை. இது 2மே வந்து வாழ்க்கையில வந்துட்டு போகின்ற ஒரு விஷயம். சரிங்களா? அந்த வறுமையும் வளமையும் வாழ்க்கையில இருக்கணும். அப்பதான் ஏற்றத்தாழ்வு இருந்தாதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அத வந்து கல்வியானது எப்படி சிறப்பா காட்டுது அப்படின்றத பார்த்தா, இந்த சிறப்பினை வந்து என்ன சொல்றாங்க பாருங்க. எந்த ஒரு பெண் ஒருத்தி தான் தந்தை கிட்ட சந்தோஷமா வாழ்ந்தும்போது, அதுக்கு அடுத்த கணவன் கிட்ட போகும்போது அங்க ஏமாற்றம் இருக்கும்போது அதையும் அந்த பெண் வந்து சிறப்பா செய்யறாங்க, சிறப்பா வாழ்ந்து காட்டுறாங்க அப்படின்றதுதான் நமக்கு வந்து பொருள். சரிங்களா? பாடலுக்கு போலாம் வாங்க.
பிரசம் கலந்த வெஞ்சுவை தீம்பால் வெறிகதிர் பொற்களத்து ஒரு கை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோல் உன்னென்று ஒக்கு புடைப்பு தென்னீர் புத்தரி பொற்சிலம்பு ஒலிப்பதற்று அரிநரை கூத்தர் செம்முது செவிலியர் பரி மெலிந்து ஒழிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தனல் கொள் கொண்ட கொழுனன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொடுஞ்சோறு உண்ணால் ஒழுகு நீர் நுணக்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மதுகையலே. அழகா சொல்றாங்க. பிரசம் கலந்த வெஞ்சுவை, பிரசம் கலந்த அப்படின்னா தேன் கலந்த, வெஞ்சுவை வெண்மையான சுவையினை கொண்ட, தீம்பால் இனிய பாலினை, இனிமையான அப்படின்னா சுண்ட காய்ச்சிய பாலினை, விரிகதிர் விரிந்த ஒளியை கொண்ட பொன்கலத்து பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் ஏந்தி, பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் ஏந்தி ஒரு கை ஏந்தி அதனை ஒரு கையில் எடுத்துக்கொண்டு புடைப்புள் சுற்றும் புடைப்பால் சுற்றப்பட்ட பூத்தலை பூவை நுனியில் கொண்ட சிறுகோல் சிறிய கொம்பினை மற்றொரு கையில் கொண்டு, நல்லா கவனிங்க, பிரசம் கலந்த தேன் கலந்த உணவினை வெண்சுவை வெண்மையான சுவையினை கொண்ட இனிய பாலினை நல்ல சுண்ட காய்ச்சிய பாலினை விரிந்த பொன்னாலான கலத்தினில் கொண்டு ஒரு கையில் ஏந்தி மறு கையில் ஒரு குச்சியில் ஒரு கோலில் புடைப்பில், அதாவது அந்த கொம்பினுடைய நுனியில பூக்களால் சுற்றி அதை கையில் எடுத்துக்கொண்டு சிறுகோல் சிறிய கொம்பினை மற்றொரு கையில் கொண்டு புடைப்பில் சுற்றும் புடைப்பால் சுற்றப்பட்ட பூந்தலை பூவை நுனியில் கொண்ட அந்த கொம்பினை எடுத்துக்கொண்டு ஓங்கி உன் என்று இப்பாலினை உண்பாயாக, இந்த பால் உணவை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு புடைப்ப அடிக்க முனைய தென்னீர் தெளிவான ஒளியை கொண்ட முத்து அரி முத்துக்களை உள்ளீடு பரல்களாக கொண்ட பொன் சிலம்பு பொன்னால் செய்யப்பட்ட சிலம்பு ஒலிப்ப ஓசை செய்யுமாறு தத்துற்று தாவி அரி நரை கூந்தல் மெல்லிய நரைத்த கூந்தலை கொண்ட செம்முது செவிலியர் செவ்விய முதுமை உற்ற வளர்ப்பு தாயாகிய பரி மெலிந்து ஒழிய பிடிக்க இயலாமல் தம் ஓட்டம் வேகம் தளர்ந்து தம் முயற்சியினை கைவிடுமாறு பந்தர் ஓடி முற்றத்தில் பந்தலின் கீழ் ஓடி மறைந்துடுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தந்தையின் வீட்டில் இவ்வளவு வளமாக வாழ்ந்த ஒரு பெண் ஒருத்தி எப்படின்னா பொன்னால் செய்யப்பட்ட களத்தில் நல்ல சுண்ட காய்ச்சிய பாலினை தேன் கலர்ந்து குழந்தைக்கு ஊட்டும் பொழுது குழந்தை சாப்பிடாம அடம் பிடிக்கும் இல்லையா, அப்படி அடம் பிடிக்கும் போது செவிலி தாயானவள் ஒரு குச்சி அடித்தால் வலிக்கும் என்று குச்சியினுடைய புடைப்பில் மேல் பகுதியில பூக்களை சுற்றி, பூக்களால் தொட்டடிக்கும் போது வலிக்காது இல்லையா, அப்போ அந்த கொம்பில அந்த சுத்தி குழந்தையை அடிக்க ஓங்கும் போது அது சாப்பாடு ஊட்டிட்டு இல்லையா, அது ஓடி ஓடி ஒளிந்து விளையாடும். அப்படி பாசத்தோடு அன்போடு பெற்றோர் வீட்டில் வாழ்ந்த ஒரு பெண் ஒருத்தி இப்ப எப்படி இருக்கிறா பாருங்க. செவிலித்தாய் விரட்டி விரட்டி சாப்பாடு கொடுத்தா கூட சாப்பிடாத ஒரு பெண் ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி கொண்ட கொழுனன் குடிவரன் உற்று என ஏவல் மறுக்கும் அத்தாயாரின் கட்டளையை மறுத்து உண்ணேன் என்று கூறுகின்ற பெண் ஒருத்தி சிறு விளையாட்டு சிறிய விளையாட்டினுடைய எண்மகள், அப்படிப்பட்ட விளையாட்டை கொண்டிருந்த எண்மகள் கொண்ட கொழுனன் இப்போது தன்னை மணந்து கொண்ட கணவனின் குடிவரன் உற்று என குடும்ப வறுமையை உற்று என கொடுத்த தந்தை மனம் செய்து கொடுத்த தன்னை மனம் செய்து கொடுத்த தந்தையினது கொழுஞ்சோறு வளமான உணவினை உண்ணால் கருதாதலால் ஒழுக நீர் ஓடுகின்ற நீரிலே இடையூற்று கிடக்கும் நுணங்கு அறம் போல மெல்லிய கருமணலை போல பொழுது மறுத்து ஒருவேளை உண்டு ஒருவேளை மறுத்து உண்ணுகின்ற சிறு மதுகையல் சிறிய மன வலிமை கொண்டவளால் உள்ளாள். அறிவும் இவள் இத்தகைய அறிவினையும் ஒழுக்கமும் நல்லொழுக்கத்தினையும் யாண்டு எப்படி இவள் உணர்ந்தனல் கோல், எப்படி இவள் அறிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு செவிலித்தாய் நற்றாய் கிட்ட சொல்றாங்க.
அது பெரிய விஷயம்தான். வளமாக வாழ்ந்த பெண்ணுறுத்தி கணவன் வீட்டுக்கு போன பிறகு கணவனுடைய வறுமையை தெரிந்து கொண்டு அவருடைய ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்கின்றார். அந்த வாழ்க்கையை வாழும் பொழுது பெற்றோரிடம் கொடுத்த உணவு கொண்டு அந்த அவர் கொடுக்கின்ற எல்லாவற்றையும் வேண்டாம் என்று கொடுத்து தன்னுடைய கணவனுடைய நிலையை அவள் நிலைநிறுத்துகின்றாள். அப்படின்னா அது சந்தோஷம். இப்படிப்பட்ட அறிவு என்னுடைய மகளுக்கு எப்படி வந்தது, அந்த அறிவு ஒழுக்கமும் எப்படி உண்டானது என்று அறிந்து கொள்ள அந்த செவிலித்தாயானவள் ஆசைப்படுகின்றார். சரிங்களா? அதை அவர் எண்ணி எண்ணி வியக்கின்றாள். எப்படி இவகிட்ட இந்த மாற்றம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு செவிலித்தாய் அவர்கள் விளக்குகின்றார்கள். இதுதான் நமக்கு பாடப்பகுதியில் வந்த பொருள். சரிங்களா? உங்களுக்கு இப்ப இந்த பாடப்பகுதியினுடைய பொருள் புரியுதா? நீங்க இன்னைக்கு எடுத்த பாடப்பகுதியை படிங்க. அதுக்கு கீழே பாடலின் பொருள் இருக்கு. பாடலின் பொருளை படிச்சு முடிச்சுட்டு இலக்கண குறிப்பு இருக்கு இல்லைங்களா? பகுபத உறுப்பு இலக்கணம். இது எத்தனையும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். சரிங்களா? அடுத்த பாடப்பகுதியில் உங்களுக்கு வகுப்பு தேர்வு நடத்தப்படும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.